வணக்கம். கொளத்தூர்ல இடைத்தேர்தல் வரப்போதா இல்ல தமிழகம் முழுவதும் மறு தேர்தல் வரப்போதா? ஏன்னா திமுகவினுடைய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவன் அவர்கள் ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கின்றார். இப்படி திமுக குண்டை தூக்கி போடுகின்ற அதே தருணத்துல சென்னை தேர்தல் அதிகாரி சமீரன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கின்றார். என்ஆர் இளங்கோவன் அவர்கள் சொன்னது உண்மையா இல்ல தேர்தல் அதிகாரி சமீரன் அவர்கள் சொன்னது உண்மையா? எல்லாவற்றையும் விரிவா பார்த்துலாமா? ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கொளத்தூர்ல இவிஎம் மிஷின் ஆனது சரியா செயல்பட்டதா இல்லையா என்ற பரிசோதிக்கின்ற நிகழ்வுக்கு 6,58,000 ரூபாய் கட்டி இருக்கிறாருங்க. அதன்படி ஒரு 14 பூத்துல போய் அங்க இருக்கக்கூடிய எல்லா மிஷினையும் பரிசோதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்காருங்க. இப்படி தேர்தல் ஆணையத்துக்கு பணம் கட்டி கிட்டத்தட்ட நமக்கு தெரிந்து விழாக்கிழமையிலிருந்து பரிசோதித்துக் கொண்டு வராங்க. இதுவரைக்கும் 8 மிஷினை சோதித்திருக்கின்றார்கள், அதாவது 8 பூத்துல சோதித்திருக்கின்றார்கள். இந்த 8 பூத்துல சோதித்த பிறகு திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவன் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நாங்க இந்த 8 பூத்துல மிஷின்களை சோதனை பண்ணிக்கிட்டே வந்தோம், ஆனா ஒரு விஷயத்தை நாங்க கண்டுபிடித்து விட்டோம். அதனால மீதம் இருக்கக்கூடிய 6 பூத்திலையும் நாங்க இப்போ பரிசோதிக்க போறதில்ல மிஷினை. ஏன் தெரியுமா? இந்த 8 பூத்துல இருந்து 3 பூத் வரைக்கும் ஓட்டிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து பராமரிக்கப்படல. ஏன் ப்ராப்பரா வந்து பராமரிக்கப்படல அப்படின்னு சொல்றாருன்னா, சீல் வச்சது முன்பக்கம் இருக்கணுமா பின்பக்கம் இருக்கணுமா? ஆக்சுவலா வந்து சீல் ஆனது பின்பக்கம் வச்சிருக்கணும், ஆனா முன்பக்கம் வச்சிருக்காங்க. இரண்டாவது, நிறைய மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா சீலே இல்லாம இருக்கு. மூன்றாவது, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓட்டிங் மிஷினை சீல் வைக்கின்ற போது அத்தாரிட்டியா இருந்து பக்கத்துல பார்த்து சீல் வச்சாங்க அப்படின்னு டீடைல்டு ரெக்கார்டு இருக்கும். அந்த சீல் வச்சதுலயே வந்து பாத்தீங்கன்னா கயிறுல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஆனா அந்த சீட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாங்கா இருக்குதான், பேர் இல்லாம இருக்குதான். அது மட்டும் இல்ல, பல சீல்களை பொறுத்த வரைக்கும் புதுசா இருக்குதான். ஏற்கனவே பழைய சீல் வச்சு உள்ள ஓட்டிங் மிஷினை பாதுகாப்பாங்க, பிறகு வாக்கு எண்ணிக்கையின் போது எடுப்பாங்க. அப்போ முதல்ல ஒரு சீல் வச்சிருப்பாங்க, ரெண்டாவது வாக்குலாம் எண்ணிட்ட பிறகு இன்னொரு சீல் வைப்பாங்க. அப்போ ஒரு ஓட்டிங் மிஷின்ல 2 சீல் இருக்கணும், ஆனா பல மிஷின்ல 2 சீல் இருக்கிற மாதிரியே தெரியலையா, பல மிஷின்ல புதுசா வச்ச மாதிரி இருக்குதான். ரெண்டாவது, டேட்டா கார்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இது எந்த வார்டுல இருக்கிற மிஷினு, இது எத்தனாவது மிஷினு அப்படின்ற புள்ளி விவரம் கொண்ட அந்த டேட்டா கார்டு வந்து பாத்தீங்கன்னா பிளாங்கா இருக்குதான். இப்படி ஏகப்பட்ட புகார்கள் இருக்கிறது. இப்படி கிட்டத்தட்ட 8 வார்டுல 3 வார்டுல மிஷின்ல இந்த குளறுபடி இருக்குது. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு முழுவதும் ஒரு 30% மிஷின்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியா பராமரிக்கப்படல, ரெண்டாவது பாதுகாக்கப்படல. இப்ப என்ஆர் இளங்கோவன் அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, வாக்கு எந்திரத்துல வாக்கு செலுத்துகின்ற போது ப்ராப்பரா இருந்திருக்கு, கள்ள ஓட்டுலாம் யாரும் போடல. ரெண்டாவது, வாக்கு எண்ணுகின்ற போது சரியா எண்ணிருக்காங்க. ஆனால் வாக்கெல்லாம் போட்டுட்டு ஸ்ட்ராங் ரூம்ல கொண்டு போய் மிஷின் வைப்பாங்க தெரியுமா? அப்படி ஸ்ட்ராங் ரூம்ல போய் கொண்டு போய் வைக்கும் போது அந்த மிஷினை சரியா பாதுகாக்கல. யாரோ சில பேர் உள்ள போய் டிவிகேவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்ற ரீதியில வந்து நம்ம என்ஆர் இளங்கோவன் அவர்கள் சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது கொளத்தூர் தொகுதியில 8 வார்டுல 3 வார்டுல மிஷின் இந்த மாதிரி முன்கூட்டியே பிரிச்சிருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குதான். அப்ப தமிழ்நாடு முழுவதும் பார்க்கும்போது 30% மிஷின்கள் இந்த நிலையில மாற்றப்பட்டிருக்கலாம். அதனால மீதம் இருக்கக்கூடிய 6 வார்டுல நாங்க மிஷினை பரிசோதிக்க போறது இல்ல, நேரம் நாங்க நீதிமன்றத்துக்கு போக போறோம். எங்களுக்கு 8 மிஷினை சோதிச்சாங்க, அந்த 8 மிஷினை சோதிச்சாங்க இல்லையா, அவை மொத்தமே வந்து வீடியோகிராபிக்கா வேணும், எழுத்துப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலுடன் எங்களுக்கு கடிதம் வேணும், எல்லா டீட்டெயிலும் நாங்க நீதிமன்றத்துக்கு போறோம். தமிழ்நாடு முழுவதும் வந்து 30% மிஷின்கள் வந்து சரியா பராமரிக்கப்படல அப்படின்னு முறையிட போறோம். தமிழ்நாட்டுக்கே மறுதேர்தல் வந்தாலும் வரும், சும்மா விட மாட்டோம். ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட ஒரு 14 பூத்தை பரிசோதிக்கலாம் தான் பார்த்தோம், ஆனா 8 பூத்திலேயே வந்து 3 பூத்தில் இருக்கக்கூடிய மிஷின்கள் சரியா பராமரிக்கலன்னா அப்புறம் என்னத்த மீதி இருக்கின்ற 6 பூத்துல போய் நாங்க பாக்குறது? ஆனா தேவையில்லைன்ட்டோம், கால விரயம் தான் ஆகும். நாங்க நீதிமன்றத்துக்கு போறோம்.
இது வரைக்கும் பரிசோதித்த டேட்டாவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஆர் இளங்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஆனால் சென்னை தேர்தல் அதிகாரி சமீரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா சாமி, இந்த சீல் வைக்கிறது, சீலை பிரிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் எரர் தான். இப்போ திமுகவுக்கு எங்க சந்தேகம் வரணும்னு கேட்டீங்கன்னா, அதாவது தேர்தல் நடத்தும் போது எவ்வளவு வாக்கு பதிவாச்சு, ஓகேங்களா? ரெண்டாவது, வாக்கு எண்ணுகின்ற போது பதிவான வாக்குகள் சரியா இருந்துதான். மூன்றாவது, ஓட்டிங் மிஷின்ல வந்து நாம எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறோமோ கரெக்டா அந்த சின்னத்துல போய் வாக்கு பதியுதான். மூன்றாவது, ஓட்டு போடும் போது விவிபேட்ல நாம எந்த சின்னத்துக்கு பட்டன் வைக்கிறோமோ அந்த சின்னம் காட்டுதா. இவை அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்குது. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ரவுண்டா எண்ணுகின்ற போது சரியா வந்து சீட்ல நோட் பண்ணிருக்காங்களா. ரெண்டாவது, எண்ணுகின்ற போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க பக்கத்துல இருந்திருக்காங்களா, கிராஸ் செக் பண்ணிருக்காங்களா, கையெழுத்து போட்டிருக்காங்களா, எல்லாமே பண்ணிருக்காங்களா. அப்போ வாக்கு எண்ணிக்கை மாறல. ரெண்டாவது, ஓட்டு போடுற மிஷினும் எந்த விதத்திலும் பழுது இல்ல. ஸ்ட்ராங் ரூம்ல வாக்கெல்லாம் எண்ணிட்டு பிறகு இத்தனை நாளும் மூடி வச்சிருந்தா கூட எந்த மிஷினும் வந்து பாத்தீங்கன்னா பழுது இல்லையா. மூன்றாவது, இந்த சீல் வந்து பாத்தீங்கன்னா சரியா ப்ராப்பரா வைக்கல. ரெண்டாவது, பிளாங்கா வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஷீட் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அவற்றுக்கெல்லாம் தேர்தல் அதிகாரி என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த பாருங்க, ஒருவேளை இந்த மிஷினை உடைச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், உள்ள பேலட் மிஷின் இருக்கும், அந்த பேலட் மிஷின்ல கை வச்சிருக்காங்களா, பேலட் மிஷின்ல இருக்கக்கூடிய சீல் உடைஞ்சிருக்குதா, பேலட் மிஷின்ல வைக்கப்பட்ட சீல் பழசா இருக்கா புதுசா இருக்கா, அதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த போனை பாருங்களேன், இப்போ இதோ கவர் இருக்குது, இந்த கவரை நான் இதோ கழட்டுறேன். இப்போ இதுதான் வந்து ஓட்டு போடுற மிஷின். அதை அப்படியே வந்து ஒரு 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 பெட்டிக்குள்ள உள்ள வச்சு அப்படியே மூடிடுறாங்க. இப்ப திமுக வைக்கின்ற குற்றச்சாட்டே அப்படிதான். இப்படி ஓட்டு போடுற மிஷினை உள்ள வச்சு அந்த பொட்டியை வச்சு மூடுறாங்க இல்லையா. அந்த பொட்டியில் இருக்கின்ற சீல் தான் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியா முன்னாடியா என்று குழப்பமா வச்சிருக்காங்க. அந்த சீல் தான் வந்து பாத்தீங்கன்னா பழசா புதுசான்னு தெரியல. அந்த பொட்டியில தான் வந்து பாத்தீங்கன்னா 8வது வார்டு என்றது தெரியல, வார்டுல யாரெல்லாம் திமுக இருந்தான்றது தெரியல, அந்த டேட்டா தெரியலன்னு தான் சொல்றாங்க. அதாவது ஓட்டு போற மிஷினை உள்ள வச்சு மேல பொட்டி வச்சு மூடி சீல் வைக்கிறோம்ல, அந்த பொட்டியில தான் வந்து சந்தேகத்தை எழுப்புறாங்க. ஆனால் பொட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்டு போடுற மிஷினை பத்தி அவங்க எந்த விதமான சந்தேகமும் எழுப்ப மாட்டாங்க. அதனால அதிகாரி என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நம்ம எவ்வளவோ எடுத்து சொன்னோம், நீங்க வேற மாதிரி கூட பரிசோதிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு எல்லாம் கொடுத்தாங்களாம். நீங்க 500 ஓட்டு வரைக்கும் கூட போட்டு பாருங்க மிஷின்ல, மிஸ்டேக் வருதான்னு. ஆனா சீலை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, சீல்ல ஏன் சந்தேகப்படுறீங்கன்னு சொன்னா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால மீதம் இருக்கக்கூடிய 6 வார்டுகள்ல நாங்க பரிசோதிக்க வரலன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட 14 வார்டுகளுக்கு 6,58,000 ரூபாய் கட்டிட்டாங்க. நாங்க பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டோம். ஆனா நாங்க என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய 6 வார்டுலையும் வந்து அவங்க எல்லாம் இருக்கும்போது எப்படி பரிசோதித்தோமோ அப்படியே பரிசோதித்து வீடியோகிராபிக் பண்ணி நாங்க அதை ஒண்ணு கோர்ட்டுக்கு கேட்டாங்கன்னா ஒரு பகுதியை கோர்ட்டுக்கு கொடுத்துருவோம், இன்னொரு காப்பியை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவோம். தேர்தல் ஆணையமானது பார்த்துட்டு நம்ம மு.க. ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதியில அந்த 9 வார்டுல மிஷின் எப்படி இருந்தது, வாக்கு எண்ணிக்கை எப்படி நடந்தது, ரெண்டாவது ஓட்டு போட்டதும் பதிவானதும் என்னதும் சரியா இருக்கு இல்லையா, ரெண்டாவது இந்த மாதிரி மிஷினை பரிசோதிக்கணும்னு சொன்னாங்களே, அந்த பரிசோதனையானது ஏதாவது தவறு நிகழ்ந்திருந்ததா, அந்த பரிசோதனையில தவறு நிகழ்ந்திருக்குதா, தவறு நிகழலையா, எல்லா விவரத்தையும் தேர்தல் ஆணையமானது வெளிவிட்டுரும். அதனால அவங்க என்ன பரிசோதிப்பதற்கு வந்தாவற்றும் வராட்டா போட்டோம், எங்க கடமை 14 வார்டுல நாங்க பரிசோதித்து நீதிமன்றத்துக்கு ஒன்று, ரெண்டாவது திமுக ஒன்று, மூணாவது நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு ஒன்று, மொத்தமாக வீடியோகிராஃபி, ரெண்டாவது டேட்டாவை அப்படியே டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவோங்க, முடிஞ்சிச்சுங்க எங்கள் வேலை அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, நாம மிஷினை தான் பரிசோதிக்கிறோமே அன்றி ரீகவுண்டிங் பண்ணல. அதை முதல்ல திமுக மனசில் வச்சுக்கணும். ரீகவுண்டிங் பண்ணா மட்டும்தான் நம்ம கொளத்தூர் தொகுதியில் இடைத்தேர்தலா இல்லை மறு தேர்தலா தமிழகம் முழுவதும் என்று வரும். அதனால இங்க ரீகவுண்டிங் பண்ணலீங்க ஓட்ட, அதனால மறு வாக்கு எண்ணிக்கை கிடையாது, இது மிஷினை பரிசோதிப்பது. அந்த பரிசோதனைக்கு திமுக பணம் கட்டுச்சு, நாங்க எங்க வேலையை ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் நாளைக்கும் பரிசோதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வச்ச சீலு சரியில்லை, பேப்பர்ல பேர் இல்லை, இந்த காரணங்களுக்காக நீதிமன்றத்தை நோக்கி திமுக போக போதான். ஆனா போனாலும் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் என்ன சொல்லும்,
எங்க வாக்கு எண்ணிக்கை திருப்தியா இருக்கா இல்லையா, வாக்கு போட்டது போலியா இருக்குதா? அதனால மெயின் கோரே என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை ப்ராப்பரா இருக்குதா, பதிவான வாக்குகள் கள்ள வாக்கா நல்ல வாக்கா, இதுதான் கேட்பாங்க. அப்ப திமுக என்ன சொல்லும், பதிவான வாக்குகள் நல்ல வாக்கு தான், எண்ணதும் ப்ராப்பரா தான் எண்ணிருக்காங்க, ஆனா சீல் வச்சு தான் சந்தேகம் அப்படின்னு சொல்லுகின்ற போது அதையெல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய தவறு, நான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், ஆனா அதுக்காக குளத்தூர்ல இடைத்தேர்தல் நடத்த முடியாது, தமிழ்நாடு முழுவதும் மறு தேர்தல் நடத்த முடியாது, போய் இவங்க வேலையை பாருங்கப்பா அப்படின்னு திமுக விரட்டடிப்பாங்க. அதனால பேராசை பெரு நஷ்டம். இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஏற்கனவே குளத்தூர்ல தோத்தாரு ஸ்டாலின், ஆனா மறு எண்ணிக்கையிலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் மண்ணை கவராரு. ஏன் குளத்தூர்ல தோத்தத மக்கள் மறக்க கூடாதா? மீண்டும் மீண்டும் எந்திரத்தை பரிசோதிக்கிறோம் சொல்லிவிட்டு அவர் தோத்ததை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? இது அசிங்கமா இல்லையா அவருக்கு? போய் தவேக அரசாங்கத்தை சரியா செயல்பட வைக்கிற மாதிரி நல்ல ஆலோசனை வழங்கலாம், அந்த அரசாங்கத்துடைய தவறுகளை சுட்டி காட்டலாம், அதை போய் பார்க்கலாம். மீண்டும் மீண்டும் குளத்தூர் தொகுதியில் போய் ஓட்டிங் மிஷின் ஏன் நோண்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படியாவது வெற்றி பெற்ற மாட்டோமா, தேர்தல் நடக்காமையே அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அவருடைய ஆசையில மண் விழுந்திருக்குது. இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.